சின்ன ஒரு வயசு பையன் திடீர்னு அழுதான்னா முதல்ல நீங்கள் எந்திரிப்பீங்களா உங்கள் வீட்டுக்காரர் எந்திரிப்பாரா? நான் எந்திரிக்க மாட்டேன், வீட்டுக்காரர் எந்திரிக்க மாட்டோம். அந்த தெருவில் இருக்க எல்லாரும் எந்திரிச்சிருவாங்க. அப்படி அழுதுருக்காங்க அடிவத்துலேருந்து அப்படின்னா அது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப குதர்க்கமாக போயிடும். குழந்தையில வச்சு பேசும்போது என்ன சுவாரஸ்யம்னா, இந்த கோவத்தில் மையனை திட்டுறார். இன்னையிலேருந்து ஏன் நீ மையம் கிடையாது, நான் உனக்கு அப்பா கிடையாதுடா. கிச்சன்லேருந்து அந்த அம்மா அது இன்னைக்கு தான் உனக்கு தெரியுமாக்கும். நான் கணிச்சிவாக இருக்கும்போது அதான் நான் சொன்னேன். பாவிப்பேன் அதெல்லாம் நம்ப மாட்டேன். இன்னைக்கு புதுசாக உனக்கு புத்தி வந்திருக்கு. ஏன்னா ஆழமா 4 பேர் இருக்க இடத்துல ஒரு விஷயத்தை சொன்னோம்னா இப்படித்தான் தொய்வாயிரு. இன்னொரு ஆள் பையனை கூட்டு இப்போ நண்பர் வீட்டுக்கு போனார். என்ன பையனோட வந்திருக்க? இந்த மனித குரங்க பார்க்கணும், மனுஷ குரங்க பார்க்கணும். சரி உங்களை பார்த்துட்டு போகணுன்னு வந்தேன். ஏன்டா ஏஞ்சர் போங்க எண்ணெய் வெடிக்கிறேன் இன்னைக்கு, இதுக்கு உன்னை தேடி வர சொன்னேன். இன்னொன்று குழந்தைகள் சில விஷயம் சொல்லுவேன், ரொம்ப ஆழமாக யோசிச்சு சொல்லுவேன். ரொம்ப நம்மளுக்கு குதர்க்கமாக இருக்கு. ஒரு தடவை சொன்ன அவர்கிட்ட கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொன்னேன். எப்படி சொன்னேன் தெரியுமா? அங்கிள் நீங்கள் நல்லா கொசு கடிக்காமல் இருக்க என்ன செய்யுமா சொல்கிறா, உடம்பு பூரா மிளகா பொடியை தடவிட்டு நீங்கள் படுத்துங்க நைட்டு.